இழந்த பழம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இருந்தாலும் நடந்து வந்தேன். 1 2 இருக்கும். அந்த பழங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்து காய்ச்சிருக்கும். ஆகா, கீழே விழுந்துருச்சு. அது ஒன்றும் கீழே எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், நல்ல பழமாக இருக்கும். சில வத்தல் மாதிரி கூட இருக்கும். நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்படி வாயிலே போட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்ல இனிப்பாக இருக்கும். பாருங்கள், உதக்காய். இந்த முள் உதக்காய் பார்த்தீங்களா, கீழே ஒன்று வந்துச்சு. அடின்னு பார்த்துருவோம். முள்ளெல்லாம் குத்தம். செருப்பு போட்டுட்டு தான் வரணும். பாருங்க, பாப்பங்கிட்ட முடுங்குவோம். ஒரு உதக்காய். பசியோடு வாக்கிங் வந்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டே போயிடலாம் கிராமத்தில். பார்த்தீங்களா, பாருங்க, இதெல்லாம் நல்லா காஞ்சதாக நல்லா இருக்கு. சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ தேர்ந்துருச்சுன்னு. இவருக்கு என்ன இருக்குது, எவ்வளோ நாளாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சி ஓஞ்சிருச்சு. ஏதாவது 1 2 தான் அப்படி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பத்தை இருக்குது. இழந்த பத்தை பெருசாக இருக்குது. காயெல்லாம் காணோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இழந்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கு. இங்கே ஒரு பத்தை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 பழம் இருக்கேன். காணோம். எவனோ பக்கத்தில் தேங்காய் தோட்டத்தில் பிடிக்கிட்டு வந்து உரிச்சிருக்காங்க பாருங்கள். திருட்டு விலை செய்வாங்க. சுற்றிலையும் இல்லை. இதில் இருக்கான்னு பார்ப்போம். இது பெரிய பத்தை தான். இன்னைக்கு காய்ச்சி வந்துருச்சு. கருவிகளை பார்த்தீங்களா, நம்மளை அறியாமல் சில சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். பறவைகள் கத்துறதெல்லாம் இந்த பத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒன்று கூட இருக்காதே. இல்லை, வெயில் காலம்னால பூரா காஞ்சி போய் கிடக்கு. பாருங்க, பூரா அங்கிட்ட ஒரு வாழை போட்டிருக்காங்க. தண்ணி பம்ப் செட் அங்கிட்டு இருக்கு. அதான் கொந்தாக்குளம். பசுமையாக இருக்குது. பம்ப் செட் இருந்தால் அந்த ஏரியா கொஞ்சம் பசுமையாக இருக்கும். நைட்லாம் இங்கே அப்படியே இருட்டில் நடந்து வந்து படுத்து கிடந்து தண்ணி பாய்ச்சிடுறது. தேங்க்ஸ். எங்கள் கோயில், எங்கள் கொந்தாளம் கோயில், நாகர்கோயில். தேங்க்ஸ்.